அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இந்த இப்போ இருக்கிற அந்த கோயில், இந்த கோயிலை கட்டுறதுக்கு அகத்தியர் உங்கள் கனவுல வந்தான்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க. நான் ஆசிரமம் மட்டும்தான் கட்டினேன். ஆசிரமம் கட்டுறதுக்கு ரயில்வேயில் வேலை செய்தேன். ஆசிரமம் கட்டுறதுக்கு ஊருப்பட்ட கடன் வாங்குவாங்க. உள்ள வேறு ஏதாவது இந்த போனஸ் அது இது வரும்போது திருப்பி கொடுப்பேன், திருப்பி கடன் வாங்குவேன். இதுதான் வேலையாக இருந்தது. இங்கே இது கட்டி அப்படி ஒரு 10 பேர் 20 பேர் வரப்போ இருந்தது. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், ஒரு நாள் தூங்கும்போது அகஸ்தியர் கனவு கண்டேன். அந்த கனவு எப்படி ஆச்சுன்னா, இங்கே ஒரு முருகன் கோயில் கட்டணும் அப்படின்ற ஒரு கனவு. அது அதனால் என்ன பண்ணேன், கோவில் கட்டணுன்னா அவ்வளோ விளையாட்டு இல்லையே, பெரிய அமௌண்ட் ஒன்றுமே அப்படின்ட்டு அங்கே இங்கே சீட்டை போட்டேன். உள்ள கடன் வாங்கிறது இல்லாமல் அங்கே இங்கே சீட்டை போட்டு எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு இந்த கோயிலை கட்டணும். சரி, இந்த கோயிலை கட்டணும், இதுக்கு என்ன பேர் வைக்கணும்? ஏதோ முருகன் கோயில் 1000 பேர் இருக்குது, ஆனால் இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வேணுமே அப்படின்னா, அகஸ்தியர் பாடல்லையே ஒரு பேர் இருக்குது. ஷண்முக நாயகன் தோன்றிடுவான், சிவ ஷட்குரு நாயகன் தோன்றிடுவான், கண்ணினிலே கண்டு போற்றிடலாம், கூடும் காலத்தை காலம் என மாற்றிடலாம் அப்படின்னு அதே பேரை வச்சேன். இன்னொரு சார், இந்த கோயிலில் நவகிரகங்களுக்கு பதிலாக தெய்வங்கள் வச்சுருக்கீங்க. இந்த கோயிலினுடைய சக்தியே என்னன்னா, இது இப்போ பல ஆயிரம் பேருக்கு அது நடந்து போச்சு. கல்யாணம் ஆகாமல் நிறைய ஜனங்க அவஸ்தைப்படுது. அந்த மாதிரி கல்யாணம் ஆகாத பசங்களுக்கெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்த போனால் அந்த கல்யாணம் கைகூடும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க நிறைய, இப்போ நம்ம ஆசிரமத்தை சார்ந்தவங்கள ஒரு 2-3 பேர் குழந்தை இல்லாதந்து இப்போ குழந்தை பெற்றிருக்காங்க. அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இதை கரெக்டாக அந்த செவ்வாய்க்கிழமைனா 9 செவ்வாய்க்கிழமை விடாமல் சுற்றினாங்கன்னா அதில் குழந்தை கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கும். அது கூட கொஞ்சம் வைத்தியமும் பண்ணிக்கிறாங்க. அது நல்ல விஷயமாக நடக்குது. எடைக்கு எடை போட்டு சில்லறை போட்டு கூட கொடுத்துருக்குறாங்க கோயிலுக்கு. இது மாதிரி செய்கிறாங்க. ஸோ ஏன் அந்த கோயில் நவகிரகங்களுக்கு பதிலாக தெய்வங்கள் வச்சிங்க? இப்போ விநாயகர், முருகன், பிரம்மர், சரஸ்வதி, இந்த கோயிலில் நவகிரகங்களுக்கு பதிலாக ஏன் தெய்வ சிலைகள் வச்சுருக்கீங்க? இல்லையே, நான் நவகிரகமே வைக்கல. ஓ, நவகிரகமே வைக்கல. ஒரு குடும்பத்தை வச்சுருக்கிறேன். மூலஸ்தானம் முருகர், எதிர பிள்ளையார், அண்ணாண்ட ஐயப்பன், உள்ளே போனீங்கன்னா பிரம்மா சரஸ்வதி. பிரம்மா சரஸ்வதி கோயில் எங்கேயும் வைக்க மாட்டாங்க, ஆனால் நான் வச்சுருக்கிறேன். அண்ணாண்ட போனால் மகாவிஷ்ணு, லக்ஷ்மி, அப்படி வந்தால் சிவம், துர்கை. இப்படி ஒரு குடும்பம் தான் வச்சுருக்கிறேனே தவிர நவகிரகம் வைக்கல. தீபார்த்தனை உங்களோட சீரர்கள் காட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி செய்கிறீங்க? உனக்குள்ளவும் இந்த ஒளி தான் இருக்குது, எனக்குள்ளவும் இந்த ஒளி தாங்குது. இந்த ஒளியை வழிபடும். இந்த ஒளி எங்கே இருக்குது? மனித உடலில். இது இந்த விஷயங்கள்லாம் மீடியாவில் நான் பேசக்கூடாது, ஆனால் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க, அதனால் சொல்கிறேன். ஒரு மனுஷனுக்கு உயிர் உள்நாக்குக்கு மேலே இருக்குது. ஒரு மனிதனுடைய உயிர் உள்நாக்குக்கு மேலே இருக்குது. அந்த உள்நாக்குக்கு மேலே இருக்கிற உயிருக்கு எண்ணெய் ஊற்றுறது விந்து. அந்த விந்து மனிதனுடைய உடலில் இல்லைன்னா இவனும் உயிராக இருக்க மாட்டான், அந்த விளக்கு இல்லைனாலும் உயிராக இருக்க மாட்டான். அதை 3 மகான்களும் நல்லா சொல்லுவாங்க. உச்சிக்கு கீழே, உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை, தண்ணியும் இல்லை, போக வழியும் இல்லை,
சிக்குது சிக்குது வாழை பின்னேன்னுவார். இவர் இன்னொரு மகான் சொல்லுவார், கொங்கனூர் திருப்பதியில் இருக்கிறார்ல, அவர் சொல்லுவார், சிக்குள்ள பாதை துடிக்குதடி, சிலம்பொலி அங்கே கேட்குதடி, அச்சுள்ள பாதை பயணம் போனால் ஐயனை அடையலாமேன்னுவார். அப்போது மனுஷனுக்கு உயிர் வந்து இந்த உள்நாக்குக்கு மேலே தான் இருக்குது. அது எரியிற வரைக்கும் தான் இவனுடைய வாழ்வு. அது அணைஞ்சதுன்னா இவன் வாழ்வு போச்சு. அந்த தீபத்தை நீ உள்ளே பாரு, வெளியே வச்சிருக்கிற அத்தனையும் அடையாளம்தான், நிஜம் உனக்குள்ளே தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், கடவுள் உனக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த ஒளியும் உனக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த ஒளியை பார்க்கணுன்னா நீ முதல்ல வெளியே பார்க்கணும். வெளியே பார்த்து அதே ஒளியை உனக்குள்ளே நீ தேடணும். அப்படி தேடும்போது உனக்கு உண்மைகள் புரியும். அதனால் தீப ஆராதனை பண்ணுறோம். அதே நேரத்தில் உலகத்தில் யாரும் கோயிலுக்கு போகிறேன்னுவாங்க. தேங்காய் உடைப்பேன். தேங்காவை சாமிக்கு, யாருக்குப்பா தேங்காய்? சாமிக்குப்பா. தேங்காவை உடச்சி மட்டை சாமி பக்கம் வச்சுட்டு தேங்காவை இவன் பக்கம் வச்சுப்பான். அது எதுக்காக அப்படின்னா, சரியா தப்பா அப்படின்னா சரி. அந்த தேங்காய் மாதிரி உன்னுடைய மனம் மாறணும், வெள்ளை ஆகணும். அது அப்போ தான் நீ தெய்வத்தை அடைய முடியும். அப்போ அதுக்கு மேலே இருக்கிற மட்டையை கழிக்கணும், அதுக்கு மேலே இருக்கிற ஓட்டை கழிக்கணும், அதுக்கு மேலே இருக்கிற காயை கழிக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற அமுதம் கிடைக்கும். அந்த அமுதம் கிடைச்சா தான் தெய்வத்தை பார்க்க முடியும். அப்படின்றதுக்காக தான் தேங்காய் உடைக்கிறோம். வெத்தலை பாக்கு வைக்கிறோம். வெத்தலைன்றது காற்று, பாக்குன்றது நீர், கற்பூரம்ன்றது நெருப்பு, பழம்ன்றது மண், பூன்றது ஆகாயம். இந்த 5 பஞ்சபூதத்தை தான் நம்ம வழிபட்டுன்னுக்குறோம். ஆனால் நம்ம என்ன கடவுளை வழிபடுறோம் ஏமாந்துன்னுக்குறோம், தெரியல. இதை எவனும் சொல்லியும் கொடுக்கல. காலாகாலமாக இன்றைக்கி நேற்று நடக்கலை, இது காலங்காலமாக நடந்துன்னு வருது. அதை இப்போ நான் இதெல்லாம் கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லிங்கிறேன். ஜனங்கள் அது கொஞ்சம் எடுத்துக்கணும், மாறுபட்டு இருக்குது. சாமி ஆத்மா வணக்கம்மா. எங்கேருந்து வரீங்கம்மா? நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். உங்கள் பேர்? என் பேர் உமா தேவிங்க. சொல்லுங்கம்மா. இங்கே வந்து 4 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன் ஐயாவை பார்க்கறக்கு. நான் வந்ததன் நோக்கம் வந்து எனக்கு தீர்வு கிடைக்கணுன்ற நோக்கத்தில் வந்தேன். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க, அதை வச்சு தான் நான் வந்தேன். வந்த உடனே நான் எதிர்பார்த்ததை விட என் ஐயா ரூபத்தில் இறைவனானவர் நான் அந்த செகண்டே எனக்கு காட்சி தந்துட்டார். அதுக்கு பின்னால் நான் பாட வாங்கினதுக்கு பின்னாலேயும் ரொம்ப தெளிவானேன். எவ்வளவோ விஷயங்களில் நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தால் தான் அந்த கஷ்டம் நம்மளுக்கு தீரும், அது கஷ்டம்னே நம்மளை உணர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தெளிவை என் ஐயா தந்தார் எனக்கு. அதே போல் ஒவ்வொருத்தட்டும் நம்ம பேசும்போதுமே பணிவான வார்த்தைகளை பேசுறது, உண்மையை பேசுறது, ஒரு தெளிவு கிடைக்குது. இல்லைன்னா நம்ம போட்டி பொறாமை அது இது வாங்கணும், பொருள் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், அந்த எண்ணம் தான் எல்லாத்தோட மனசுல இருந்தது. எனக்கும் அதுவே இருந்தது. ஆனால் ஐயா காலடியில் நான் விழுந்ததுக்கு பின்னால் இன்னைக்கு எதுவுமே எனக்கு பெருசாக தெரியலை. என் ஐயா மட்டும்தான் எனக்கு தெரிகிறாரு. நான் 2-3 மாதமாக வரவும் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஐயா என்னை அழைச்சதனுடைய காரணத்தை நான் உள்ளே வந்த உடனே நான் புரிஞ்சிட்டேன். எப்படின்னா, என்னை வந்து பாரு, நீ எதுக்காக வந்திருக்கிறங்கிற ஒரு தீர்வை நான் தர்றேன்னு இங்கே என்ன அழைச்சிட்டு வந்துட்டாரு. வந்து உள்ளே வரும்போதே அதுக்கு உண்டான பதிலை எனக்கு கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே இறைவனாக நின்று எல்லாத்துக்கும் காட்சி தர்ற தெய்வம் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் பார்க்குது. அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய கர்மானால இதில் விளக்கம் இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு அது எண்ணம். எனக்கே தீர்வு தரும்போது இவ்வளவா குருக்கிட்ட நின்று அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி எல்லாருக்குமே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறவங்கக்கிட்ட இன்றைக்கி ஐயா விளையாடி தனித்தனியாக இருக்கிறாருன்னா எல்லாத்துக்கும் பாடம் போடுறாருங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா என் மனசில் தோன்றது அது. அதனால எல்லாருக்கும் ஒரு தீர்வு இருக்கும், எதுவுமே நல்லதும் நடக்கும். அதே போல் ஐயாவை மட்டுமே மனசுக்குள்ளே கொண்டு வரணும். ஆனால் எனக்கு வந்து ஐயா ஜீவசமாதி ஆனதுக்கு பின்னால் எனக்கு ஃபஸ்ட்டு ஐயா எனக்கு சொன்னது என்னென்னா, என் ரூபத்தை நான் தியாகுக்கு கொடுத்துருக்கேன்,
நீ அதில் பாரு, உனக்கு எல்லா விளக்கமும் கிடைக்கும் அப்படின்னு என் ஐயா எனக்கு சொன்னது என் மனசில் இன்னும் ஓடிட்டு இருக்குது. அதனால யாரும் நம்ம குறை சொல்ல வேண்டாம், யார் எதையும் நம்ம பேச வேண்டாம். ஐயாவோட இது விளையாட்டு, நம்ம முன்னால் செஞ்சதுனுடைய விளையாட்டு, அதுக்கு தீர்வு ஐயா தந்துடுவார். அதனால எனக்கு என்னென்னா, எனக்கே இவ்வளோ தீர்வு தரும்போது அவர் உருவாக்குன அந்த இது எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி இருப்பார். அவரும் மனிதனாக வாழ்ந்து இறைவன் ஆனார். அப்போ அவ்வளோ உருவாக்குனவருக்கு எதை எப்படி செய்யணும்னு தெரியும். அதனால நம்ம நிறைவா இறைவா நீ தான் எல்லாம் எங்களுக்குன்னு ஐயா காலிலேயே விழுந்துட்டோன்னு சொன்னால் அவரே எல்லாத்தையும் வழி நடத்திடுவாருன்னு எனக்கு அது என்ன. ஆனால் நான் நிறைய வாட்டி வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு பேசுறதுக்கான சோர்ஸே அமையறதில்ல. அப்போ நான் போயிடுவேன் நான். ஆனால் அவர் வந்து எப்போ பேசணுன்ற ஒரு தெளிவை இன்னைக்கு கொடுத்துருக்கிறாருன்னா என் ஐயா, என் இறைவன் கொடுத்த ஒரு வரம் எனக்கு இன்னைக்கு. அதனால இதை சொல்லணும்னு சொல்லியிருக்காரு, நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான் சாமி. ஆத்மா வணக்கம்.